ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் முட்டை பொடி மாஸ் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நல்ல மிளகும் பொடி பண்ணி வச்ச பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 4 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சு. அப்புறமா வந்துட்டு இப்போது நம்ம அரைச்சிக்கலாம். நான் அரைக்கிறது கல்லுப்பு சேர்த்துருக்கதால இதில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்துடலாம். அப்புறம் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நல்ல மிளகும் பொடி சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்க்குறவங்க இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து நல்ல நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 4 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறதையும் கூட சேர்த்துடலாம். ஓகே, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடா வச்சுக்கலாம். கடா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். எண்ணெயிலே சேர்க்குறனால மஞ்சள் வாசனை தெரியாது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கலாம். இப்போது நீங்கள் நான் ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அடி பிடிக்காது. இரும்பு சட்டி அல்லது மண் சட்டியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கிளறணும். அப்புறம் பெரிய பெரிய பீஸாக வரணும், அந்த பொடி மாஸ் பெருசாக வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக நீங்கள் கிளறினீங்கன்னா போதும். நான் வந்து சிம்மில் வச்சுட்டு சின்ன பீஸாக வர்றது மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நல்லாவே தண்ணி வத்திடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான், இது ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போது நம்மளோட முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே சாப்பிடாம வாழை இலையில எடுத்து வச்சு நீங்கள் என்ன பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அதுக்கு அடியில் வந்துட்டு வாழை இலையை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பொடி மாஸை மேலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.